பிரைஸ் லார்ட் 14th மார்ச். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னவென்றால், விசுவாசியுங்கள், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அநேக வேளையில் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளுக்கு தோல்வி போல தெரிஞ்சாலும், அல்லது நம்ம எதிர்பார்த்த முடிவு நம்மளுக்கு கிடைக்கலனாலும், தேவன் நம்மளை கைவிட்டார், தேவன் நம்மளை விட்டு விலகிட்டார் என்று அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். பேதுருவோ கடல் மேலே நடக்கும் போதோ சுற்றி இருந்த ஜலங்களை பார்க்கவும் அவன் பயந்துட்டான். அவனுடைய இருதயம் கலங்கி அவனோட விசுவாசத்தை அவன் இழந்துட்டான். அதன் நிமித்தமாக அவன் தண்ணீரில் மூழ்கி போனான். ஆனால் இயேசு அவனோட கையை தூக்கி எடுத்து அவனை காப்பாற்றினார். அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று. ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்மளை படைத்தவர் அவருக்கு தெரியாதா நம்மளை எப்படி நடத்தணுன்ட்டு. அவர் கண்டிப்பாக நீங்கள் வெக்கப்படுறபடி செய்ய மாட்டார். நீங்கள் எதிர்பார்க்குற முடிவை பார்க்கலும் அவர் உங்களுக்கு அதிசயமாய் நடத்துவார். பை வேர்ட்ஸ் வித் ஜெபராஜ். ஹாவ் அ சூப்பர் டே.